ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ் கிளாஸ் ஸ்பெஷல் ஹாய். மினி விளாகே கொஞ்சம் பெரிய விளாகா பார்க்க போறீங்க. இத்தனை நாள் ஷார்ட்ஸ்ல பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, அதையே கொஞ்சம் டீட்டெயில்டா லாங் வீடியோவா, குட்டி லாங் வீடியோவா பார்க்க போறீங்க. காலையில ஹரிபரின்னு நான் எப்படி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றேன், என்ன பேக் பண்றேன் அப்படின்றத பார்க்க போறீங்க. இன்னைக்கு நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு மல்மல் சாரி போட்டிருக்கேன், ஒரு ரெடிமேட் பிளவுஸ் ஒன்று போட்டிருக்கேன். இது வந்து ஃபுல் நெக்ல இந்த மாதிரி வருது. நான் சும்மா ஒரு போனி போட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். காலைல டைம்ல வெறும் பவுடர் மட்டும் தான் போட்டிருக்கேன், லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், அவ்வளோதான். கண்ணுக்கு மே வச்சிருக்கேன். ஸ்கின்னுக்கு வேற எதுவுமே போடல, பவுடர் தவிர. ஸோ நல்ல ஒரு சாஃப்ட் மல்மல் சாரி போட்டிருக்கேன். வின்டருக்கு மல்மல் சாரியா அப்படின்னு நினைக்கலாம், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ஃபுல் நெக் அப்படின்றதுனால. இன்னைக்கு சூப்பரான லஞ்ச், ஹெல்த்தியான லஞ்ச் செய்ய போகிறேன், ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான லஞ்ச். சண்டே விலாகில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க இந்த மாவு வந்து எப்படி அரைச்சேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை மாவு. இது நல்லா புளிச்சு வந்திருக்கணும், ஓரளவுக்கு தான் புளிச்சு வந்திருக்கு. மல்டிகிரெயின் மாவு இது. இது தோசை ரெடி பண்ணும். இங்கே பாருங்க, உப்பி இருக்கு. பெரிய கிண்ணமாக இருக்கவே எனக்கு உப்பாத மாதிரி இருந்தது. கரெக்டாக இருக்குது. ஓகே, இது நல்லாவே உப்பி வந்திருக்கு, அதாவது புளிச்சு வந்திருக்கு, ஃபர்மெண்ட் ஆயிடுச்சு. இதில் ஓர வச்சுருவோம். பீட்ரூட் வந்து நைட்டே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, இதுதான் இன்றைக்கி வந்து நான் வெஜிடபிள்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறது. எக் யூஸ் பண்ண போகிறேன். என்ன செய்கிறதுன்னு டக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு குக்கர்லேயே நம்ம தாளிச்சிடலாம். இது எனக்கு, அக்காக்கு, ராகேஷ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, இங்கே கடுகு உளுத்தம்பருப்பு தான் வச்சுருப்பேன், ஏன்னா இது சின்ன ஹோல் பாருங்கள், இது வழியாக கடலைப்பருப்பு வராது. ஸோ கடலைப்பருப்பு கொஞ்சம் கிச்சன் கச்சா முச்சான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. இதோ இந்த இடத்துல தான் வச்சுருப்பேன் நான். பாட்டிலுங்கெல்லாம் இங்கே தான் இருக்கும். லைட்டாக போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். அதுக்குள்ளே குழம்பு மிளகாய் தூள் எடுத்து நம்ம ரெடியாக வச்சுக்கலாமா? எஸ், அதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து ரெடியாக வச்சுக்கோ. இங்கே வச்சுருங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தாராளமாக பூண்டு போட்டுக்கலாம். இவ்வளோ பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். அண்ட் தாராளமாக வெங்காயம். வெங்காயம் தக்காளி தொக்கு பண்ணுறோம்ல, நல்லா சுருள எண்ணெயிலேயே வதக்கி செய்வோம்ல, அந்த மாதிரி நல்லா தாராளமாக எண்ணெயிலேயே வதக்கி நம்ம பீட்ரூட் செய்ய போகிறோம். அந்த மாதிரி எண்ணெய் மிதந்து லாஸ்ட்டில் ட்ரை ஆகி அந்த எண்ணெய் வந்து பிளேட்டில் வச்சோன்னா லைட்டாக அந்த எண்ணெய் வரணும். அந்த மாதிரி தக்காளி தொக்கு மாதிரி பீட்ரூட் தொக்கு சாதம் சூப்பராக இருக்கும். இது வதக்கிறது ரொம்பவே முக்கியம். வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2 வெங்காயம் போட்டிருப்பேன் நான். இதோ இது கட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கட் பண்றீங்க? பூ வந்து காஞ்சி போயிடுச்சு. அங்கே வெங்காயம் வதங்குற கேப்ல இதெல்லாம் ரெடி பண்ணிட்டே இருந்தேன்னா அப்படியே விளக்கேற்றுற வேலையும் நடக்கும். வெங்காயம் வதங்குறதுக்குள்ள தக்காளி வதங்குறதுக்குள்ள ஒன்று வதக்கலாம். நம்ம பூ காஞ்சிடுச்சு. மனம் இல்லாத காஞ்ச பூவை வச்சிருக்க கூடாது. பூவே இல்லாம கூட விளக்கேற்றிடலாம், ஆனால் இந்த மாதிரி காஞ்ச பூவோட விளக்கேற்றக்கூடாது சொல்லுவாங்க. ஸோ அதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு 8 ஓடி போய் வெங்காயம் வதங்கிடுச்சான்னு பாருங்களேன். ஒரு வதக்கி விடுறீங்களா? நல்ல வெங்காயம் கலர் மாறி நல்லா செவன்னு சூப்பராக சுருளை வந்திருக்கு. பார்த்துருக்கீங்களா? இந்த நேரத்தில் நல்லா தாராளமாக தக்காளி போட்டுட்டேன். தக்காளியும் நல்லா சுருள வதங்கணும். வெங்காயத்துக்கு ஈக்குவலாக தக்காளி எடுத்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் கூடுதலாக தக்காளி இருந்தால் கூட நல்லா ருசியாக தான் இருக்கும். ஏன்னு தெரியல, நான் யூஸ்வலி ஸ்டீல் கரண்டி எடுத்தேன்னா குக்கரில் பட்டுன்னு தட்ட மாட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். கையலம்பிட்டு வரேன். நாருங்க உப்பு போட்டு வதக்கலாம். இது வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே பூஜை வேலையை போய் பண்ணிட்டு வந்துடலாம். உள்ளே போயிடுச்சு ஸ்பூனு. அதெல்லாம் எடுக்க இப்போ டைம் இல்லை. நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கலாம். இது பொறுமையாக வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே பூஜை அறையில் போயிட்டு என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வந்துடலாம். காலைல எப்படிக்கா மேனேஜ் பண்ணுறீங்க, காலங்காலத்தில் எப்படி எல்லா வேலையும் முடிக்கிறீங்கன்றீங்களா? இப்படி தான். இது வதங்கிறதுக்கு வரைக்கும் ஓகே. அடுத்தது என்ன பண்ணிவிடுவேன், இப்போ தோசை தான்.
தேங்காய் சட்னி தான், ரொம்ப வேலைலாம் இல்லை. தேங்காய் மட்டும் சில்லு எடுத்து கொடுக்கறது வந்து ஜி எடுத்து கொடுத்தாருன்னா டக்குன்னு இந்த பக்கம் தோசை வச்சுட்டு இந்த பக்கம் சட்னி அரைச்சி கொடுத்துருவேன். சட்னி காலையில் அவ்வளோவா தாளிக்க மாட்டேன் நான், வேணும்னா தான் தாளிப்பேன். அதுக்கு ஒரு எண்ணெய் வேற ஏன் உடம்புல சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு நான் செய்ய மாட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்க்கு ரொம்ப ஈஸி. இந்த வெங்காயம் தக்காளி போட்டு இங்கே வந்தீங்களா, கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி போட்டு முட்டைலாம் போட்டு பொடி மாஸ் மாதிரி செஞ்சிட போகிறேன். கொஞ்சம் மசாலா பொடி மாஸ் மாதிரி அது வந்து தொடுக்க பேக் பண்ண வேண்டியதான். அது என்ன இப்படின்றதுக்குள்ளே செஞ்சிடலாம், தோசை சுட்டுட்டே செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பிளானிங் ஆல்ரெடி இருக்கிறதுனால ஈஸியாக டக் டக்குன்னு செஞ்சிடலாம். பூஜை ரூமுக்கு போகலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு தீர்த்தம், நேற்று வச்சது. இந்த தீர்த்தம் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நல்லா ஸ்டிஃபான காட்டன் சாரீ, புதுசு இன்னும் ஒரு வாட்டி கூட போடலை. ரொம்ப ஸ்டிஃபாக மொடன்னு இருந்தது. சரி ஓகே தனியாக அதை துவைச்சிடலான்னு துவைச்சி வச்சுருக்கேன். எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். காட்டன் சாரீ ஸ்டார்டிங் வந்து மொடன்னு இருக்க மாதிரி இருக்கும். நைட்டு துவைச்சி காய வச்சது மிஷினில், கிழிஞ்சிட போகுது. அது வேறு பார்த்து எடுக்கணும் ஜாக்கிரதை. ஸோ துவைச்சிட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இந்த சாரீ நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு நாள் போடுவேன் இந்த சாரீ. நல்லா இருக்கா ஜி? ஈஸியாக பேச்சை கேட்கும், சாஃப்டாக இருக்கும், வியர் பண்ண ஈஸியாக இருக்கும். இது அப்படியே வச்சா சுருங்கிடும். சும்மா லைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருவோம். காலைல அவசரமாக லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது இது வேறு நமக்கு கஷ்டமாக இருக்கும். இது இப்படி வைக்கிறேன் இப்படி சோஃபாவில். ஸ்டீல் ராட் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. பல வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த வீட்டில் இருந்து நிறைய வாட்டி நான் ரிவ்யூ கொடுத்துட்டேன். சூப்பராக இருக்குது, வருஷக்கணக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மழை காலத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தீர்த்தம் என்ன பண்ணுவேன்னா யூஸ்டு தீர்த்தத்தை துளசியில் ஊற்றிடுவேன். எங்கள் வீட்டில் மஷ்ரூம்லாம் முளைச்சிருக்கு தெரியுமா ஜி? நீ பார்த்தியா ஜி? மழையில் 2 நாள் பால்கனியே திறக்கலல்ல, நேற்று துணி காய வரும்போது பார்த்தேன். இங்கே பாருங்க, இந்த தீர்த்தம் வந்து நம்ம இங்கே ஊற்றிடலாம். ஒரு அலசிட்டு புது தீர்த்தம் இதில் ஊற்றி நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அங்கே வந்து மஷ்ரூம் பாருங்கள், அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நல்ல மஷ்ரூம் இல்லை. இன்றைக்கி கிளைமேட்டே குளுன்னு சூப்பராக இருந்தது. காலையில் அழகாக இருக்குல்ல இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு. இன்றைக்கி பூ போடுற வேலை இருந்தனால கொஞ்சம் டைம் எடுக்குது. விசேஷ நாட்களில் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் தான் கற்பூர தீப ஆராதனைலாம் காட்டுவோம். மற்ற நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி மட்டும் காமிச்சிட்டு இல்லை சாம்பிராணி மட்டும் காமிச்சிட்டு விட்டுருவோம். உங்கள் வீட்டில் எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலி ஷர்வின் கிளம்புனோன்னு தான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் ஒரு 1 இயருக்கு முன்னாடி நினைக்கிறேன். அதுக்கு விளாகில் நான் சொல்லும் பொழுது இந்த மாதிரி நான் விளாக் போடும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, ஷர்வின் போன உடனே விளக்கேற்றாதீங்க, ஷர்வின் இருக்கும் போதே முடிஞ்ச அளவுக்கு விளக்கேற்ற ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஷர்வின் போயிட்டு நான் குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகி அதுக்கப்புறம் தான் நான் வந்து விளக்கேற்றுவேன். இருந்தாலுமே காலையில் நான் விளக்கேற்றிட்டா ஷர்வினும் குளிச்சுட்டு வந்த உடனே சாமி கும்பிட்டுட்டு ரெடி ஆவான். ஸோ டேவே ஒரு பாசிட்டிவாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஒருத்தவங்களோட கமெண்ட்லேருந்து அட்வைஸ்லேருந்து என்னோட லைஃப் சேஞ்ச் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்களோட கமெண்ட்லேருந்து என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகிற மாதிரி என்னோட விளாகில் இருக்க ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்து யாராவது லைஃப்பில் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரும், இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த பாசிட்டிவ் நோட்டோட சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நெத்திக்கிட்டு அடுப்பு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. காலையிலேயே எனக்கு டைம் கிடைக்கும் போது பூஜை வேலையை முடிச்சிருவேன். அன்றைக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கும். அன்றைய டேவை ஏதோ பாசிட்டிவாக ஆரம்பித்த மாதிரி இருக்கும். அந்த பாசிட்டிவிட்டி அன்றைய நாள் ஃபுல்லாக தொடர்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் காரமான குழம்பு மிளகாய் தூள் இந்த வாட்டி. ஸோ நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ பீட்ரூட்டை போட்டுருவோம். குக்கர்லேயே தான் செய்ய போகிறோம், ஆனால் இதை வதக்குறதுல தான் டேஸ்ட் இருக்குது. நிஜமாவே சொல்கிறேன், சாதாரணமாக நீங்கள் ஒரு பொரியல் பண்ணுறதுக்கும் இது அப்படியே நீங்கள் குக்கர்லேயே வேக வச்சு செய்கிறதுக்கும், ஆனால் நான் சொல்கிற மாதிரி நல்லா வதக்கி செய்கிறதுக்கும் நல்ல ருசியோட வித்தியாசம் வந்து இருக்கு. லைட்டாக சுடு தண்ணி விட்டுக்கிறேன், ட்ரையாக இருக்குல்ல. வெங்காயம் தக்காளி இருக்க நல்லா வதங்கிடுச்சு போல இருக்கு. ஆமாம் நல்லா வதங்கிடுச்சு. ஜி காலையில் தூக்க கலக்கத்துலேயே ஒரு மோடில் இருக்காரு. என்ன நார்மலாக தான் இருக்கீங்களா? இல்லை இவ்வளோ நேரம் உங்கள் குரலே வெளில வரலையே. நான் குடுகுடுன்னு அங்கே போகிறேன், குடுகுடுன்னு நீங்கள் விளாகில் நான் என்ன பண்ணுவேன், இந்த சமையல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பூஜையும் முடிச்சுட்டு பூஜை அறையை தான் காட்டுவேன். இந்த மாதிரி குடுகுடுன்னு அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது. அவர் பின்னாடியே கேமரா தூக்கிட்டு வரமாட்டார். இன்னைக்கு வந்து பின்னாடியே வராரா, இரு நான் வரேன் அப்படின்னு வந்துட்டு இருக்காரு. என்ன ஜி? ஆமா, ஆனா நீ வந்து காலம்பரை எழுந்துச்சு குளிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்க, ஆக்டிவா இருக்க. உன்னோட ஆக்டிவ் கம்மி தானா? ஓ அதுக்காக சொல்றேன். ஆமா, காலைல இருந்து என்ன குளிச்சு காலைல இருந்து குளிச்சு டெய்லி தான் குளிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். இன்னைக்கு நான் சாரி போட்டிருக்கேன்ல, அதனால உள்ளத சொல்றேன்.
இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி போட்டிருக்கேன்ல, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருக்காரு காலையில். சாரி போட்டால் ஜி அப்படிதான் நோட் பண்ணிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பார். சந்தோஷம். நான் போய் எக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாரி நான் காமிச்சிருந்தேன், அந்த ரெட் கலர் சாரி, அதெல்லாம் நான் டேக் பண்ணி விடுறேன். வேணுன்றவங்க செக் பண்ணுங்க. ஏன்னா இந்த பிரேஸ்லெட் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கிடையாது, ஆர்டிஃபிஷியல் தான், ஆன்லைனில் வாங்கினது தான். இது எல்லாமே நான் டேக் பண்ணி விடுறேன். வேணுன்றவங்க செக் பண்ணுங்க. அஸ் வெல் அஸ் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர், நான் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கிச்சன் வேர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு, அப்புறம் இந்த துணிக்காய வைக்கிற ஸ்டாண்டு எல்லாமே நான் டேக் பண்ணி விடுறேன். சரிங்களா? ஒரு எத்தனை முட்டை ஜி எடுத்துக்கலாம்? எதுக்கு? ஆளுக்கு 2 எடுத்துக்கலாமா? எதுக்குடா? ஓ, அதெல்லாம் தெரிஞ்சாதான் சொல்லுவீங்க. ஆமா, தோசையா இல்ல என்ன? அதான் அந்த வெங்காயம் தக்காளி போட்டு மதியானத்துக்கு சைடு 2 எடுத்துக்கலாம். கொடி மாசு நாட்டுக்கொடி முட்டை வாங்கிட்டு வாங்க நேற்றே சொன்னேன் பிள்ளைக்கு, மறந்துட்டீங்க. இது நான் பல வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணது. இந்த மாதிரி ட்ராயர் மாதிரி இருக்கும், எக் ட்ரே. ஸோ இதை போய் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன். டேக் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு வதக்கிட்டு போட்டுமா? வதக்கிட்டே போயிடுங்க. ஆமாம், ஒரு புகை வருது. ஆமாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், தேவையான அளவு தண்ணி நிறைய ஊற்ற வேணாம். அப்புறம் பருப்புக்கு நிறைய தண்ணி வெந்துருச்சுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணியை வந்து நம்ம வந்து அப்படி சாம்பாரில் விட முடியும். பீட்ரூட்டுக்கு வந்து நிறைய தண்ணி ஆயிடுச்சுன்னா அது என்ன பண்ணுறது? ஸோ பீட்ரூட் வேகிற அளவுக்கு தேவையான அளவு லைட்டாக தண்ணி. காரம் உப்பு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி 2-3 விசில் விட்டு வேக வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். ஜி, கெட்டில் நல்ல வேலை, இது வந்து வெள்ளை சூடு தாங்குற கெட்டில். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்து அப்படியே புச்சக்குன்னு பற்றிக்கும். பாருங்க எங்க இருக்கு பாருங்க. அது ஆமா, அவசரத்துல அப்படியே பேசிக்கிட்டே. கடவுளே. உருளைக்கிழங்கு தொக்கு வர மாதிரி இதுவும் நல்லா தொக்கா வரணும். பட் நமக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுனால குக்கரில் வேக வச்சிடறோம். அதனால தான் கம்மியாக தண்ணி விட்டுருக்கோம். வெந்து வந்தோடனே அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம சுருள பரட்டி விட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் பரட்டி விடணும். அப்போ சூப்பராக இருக்கும். இன்னொன்று இந்த மாதிரி நம்ம வேக வைக்கிறதுனால எல்லா சத்தம் போயிடாது வேஸ்ட்டாக. ஸோ நமக்கு அதில் கொஞ்சம் ரீட்டெயின் ஆகும். இப்போ நம்ம விசில் போட்டு 2-3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அங்கே விசில் வருது, பார்த்து ஜாக்கிரதை. பறந்துருவேன் நான். இதில் இந்த முட்டையா? கடுகுளுத்தம் பருப்பு சீரகம் போட்டிருக்கேன். கடுகுளுத்தம் பருப்பு சீரகம், பெருங்காயம் எங்கேயோ வச்சுன்னு இருந்தோம் இங்கே. கொஞ்சமாக பெருங்காயம், நிறையா இல்லை, கொஞ்சமாக. எக்கில் குழந்தைங்களுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் தாராளமாக போட்டுக்கலாம். கேப்சிகம்லாம் இருந்ததுன்னா தாராளமாக போட்டுக்கலாம். டக்குன்னு விசில் வர்றதுனால வரட்டும்னு நான் விட்டுட்டேன். ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா வரட்டும். வெங்காயம் வந்து கூடுதலாக போட்டிருக்கேன். இதே உங்களுக்கு கேப்சிகம்லாம் இருக்குன்னா அதை போட்டுக்கலாம். கேரட் துருவி போடுறதா இருந்தால் துருவி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மெலிசா நல்லா துருவிட்டு அதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டு நீங்கள் முட்டை செய்யலாம். முட்டைகோஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எக்கு டெய்லி வந்து ஏதாவது ஒரு ஃபார்மில் பொரியலாவோ, பால் நினைக்கிறேன், நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். பேன் கேக்ஸாவோ இல்லை வேக வச்ச முட்டையாவோ எப்படியோ ஒன்று, ஏதாவது ஒரு வகையில் 2 முட்டை குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். நாட்டுக்கோழி முட்டை இருந்தால் இன்னும் நல்லது. நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். பாகு எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் பீட்ரூட் தாளிச்சுக்கிட்டே அந்த பக்கம் முட்டை தாளிச்சுட்டே ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீ போட்டிருப்பேன். பால் இருந்திருந்தால் பாலை காலையிலேயே இன்னொரு அடுப்பில் வச்சுருந்துருப்பேன். இன்னொரு பர்னரில் வச்சுருந்துருப்பேன். இங்கே வந்து வெங்காயம் தக்காளி மஞ்சத்தூள் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம். இல்லை தேவையான அளவு உப்பு ஃபுல்லாக போட்டுட்டேன். க்ளோஸ் பண்ணி அது நல்லா வதங்கி வரட்டும். இந்த பக்கம் பால் அடுப்பில் ஏற்றியாச்சு. யூஸ்வலி வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா பால் பாக்கெட் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கி வைப்போம். ஏன்னா வீக்கெண்ட் நாங்கள் வாங்கி வைக்கிற பால் பாக்கெட் வந்து காலங்கத்தில் இருந்துச்சுன்னா பால் வர லேட் ஆகிடுச்சுன்னா அந்த பாக்கெட் பாலை வச்சு காலையில் கொஞ்சம் ஓட்டுவோம். அதுக்கப்புறம் பால் வரட்டும், அப்படியே ரொட்டீனாக செயின் மாதிரி அதை போகும். வீக்கெண்டில் காலி ஆகிடுச்சுன்னா திருப்பி ஒரு பாக்கெட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக அந்த மாதிரி நாங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணுவோம். நேற்று வந்து வாங்கலை நாங்கள். ஸோ வாங்கலாமா? வாங்கலை நம்ம, ரைட். அதனால நம்மக்கிட்ட இல்லை பால். ஸோ இப்போ வந்தோடனே தான் இப்போ தான் காய்ச்சுறேன். காலையில் ஜி வந்து வெந்தய தண்ணி குடிச்சிருக்காரு. ஷர்வின் வந்து உலர்ந்த திராட்சை ஊற வச்ச தண்ணி தான் குடித்தான். அப்புறம் தேங்காய் பால் வந்து நான் கொடுத்துருந்தேன், அதையும் அவன் வந்து குடித்தான். கொஞ்சம் வந்து அவனுக்கு வயிறு லைட்டாக புண்ணான மாதிரி இருக்குது. கொஞ்சம் காரசாரமாக இந்த கஷாயம்லாம் கொடுத்து இந்த கோல்டுக்கு லைட்டாக புண்ணான மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. அதனால அடிக்கடி கஷாயம், ரசம், இந்த மாதிரி மிளகு அந்த மாதிரி நிறைய சேர்க்கறதுனால தேங்காய் பால் கொடுக்குறது குழந்தைங்களுக்கு வந்து சின்ன குடல் இல்லையா, அதனால புண்ணு ஆகக்கூடாதுன்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ அதனால நான் தேங்காய் பால் வந்து டெய்லி கொடுத்துட்ருக்கேன் 1 வீக்காக. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அவனுக்கு. ஸோ நான் இன்னும் திராட்சை தண்ணி குடிக்கவே இல்லை, காலிலேருந்து ஒன்றும் சாப்பிடல.
ஜி வந்து காஃபி குடிச்சாருன்னா கொஞ்சம் அவருக்கு நல்லா இருக்கும். பால் வந்துருச்சா அப்பாடி அவர் காஃபி போட்டு கொடுத்துடலாம், நான் ஒழுங்காக நிம்மதியாக திராட்சை தண்ணியை குடிக்கலாம் அப்படின்னு நான் எடுத்து குடிக்கிறேன். இது எதுக்காகன்னா லேடிஸ் வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இது அனிமியா யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி நிறைய லாஸ் ஆஃப் பிளட்ல வந்து லேடிஸ்க்கு வந்து அனிமியா வரதுக்கு சொல்லுவாங்க. நிறைய இருக்கு. அதிகப்படியான அனிமியா வந்து லேடிஸ்க்கு தான் நிறைய வருது. இவ்வளோ பேருக்கு அனிமியா இருக்கனால ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அத்திப்பழம், முருங்கைக்கீரை, டேட்ஸு இதெல்லாம், மாதுளம் பழம் இதெல்லாம் நிறையா சாப்பிடுங்க. ரெகுலராக சாப்பிடும்போது டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். பீட்ரூட் வந்து ஆஃப் பண்ணி திருப்பி ஸ்டவ்வில் ஆன் பண்ணிட்டேன். இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இங்கே வந்து ரைஸ் வச்சாச்சு. இன்றைக்கி நான் குக்கரில் தான் வச்சுருக்கேன். நான் பீட்ரூட் சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொன்று டைம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் எக்கும் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கலாம், சாட் மசாலா போட்டுக்கலாம், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து லைட்டாக சிவப்பு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம், அப்புறம் பெப்பர் அவ்வளோதான் போட்டிருக்கேன். பச்சை மிளகா போடல. குழந்தைக்கு வந்து சாப்பிடும்போது அங்கங்கே பச்சை மிளகா வாயில் மாட்டோம். தட்டில் சாப்பிட்றாங்க வீட்டிலன்னா பரவாயில்ல, அங்கே சாப்பிடும்போது ஸ்கூலில் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருவேன் நான். அவ்வளோதான். தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், கொத்தமல்லி, கேரட், அப்புறம் தயிர் போட்டு ரைத்தா ரெடி பண்ணி இப்படி வச்சாச்சு. இந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாம் ரெடி. ஸ்நாக்ஸ்க்கு எனர்ஜி கொடுக்கட்டும். சைட் டிஷ்ஷே இப்போ 2 ஆயிடுச்சு. என்ன கொடுக்கலாம்? நீ தான் சொல்லணும். ஃப்ரூட்ஸ் வாங்கணும். மாதுளம்பழம் இருக்கு, என்ன கொடுக்கலாம்? மாதுளம்பழம் தவிர மற்ற ஃப்ரூட்ஸ் இல்லை. நட்ஸ் வந்து பஸ்ஸுக்கு எப்பயும் போல் வச்சிடலாம். ஏன் பஸ்ஸுக்கு நான் வந்து நட்ஸ் கொடுக்குறேன்னா, மற்றதெல்லாம் பஸ்ஸில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு வசதிப்படாது. வண்டியில் ட்ராவலில் இருக்காங்கல்ல, நட்ஸ்னால் ஈஸியாக எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்றலாம். அதனால தான் 3 ஸ்டவ்வுமே டக்குன்னு யூஸ் பண்ணியிருக்கணும். என்ன தெரியுமாங்க நடக்கும்? காலையில் வந்து ஆரம்பிக்கும் போது கூட்ஸ் வண்டி மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக இந்த மழைக்கு ஆரம்பிக்கும். அப்புறம் அச்சோ டைம் ஆயிடுச்சுன்னு கடைசி சில நிமிடங்கள் இருக்கு பாருங்க, அது வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அது இதுன்னு சொல்றாங்களே, அது மாதிரி 5 கை இருந்தாக்கா 10 கை இருந்தா 10 அப்படி ஓடும். இங்க பாருங்க, இந்த மாதிரி ட்ரையா ஆகுற வரைக்கும் தண்ணி இருக்கக்கூடாது. ஆமா, இருக்கக்கூடாது. நல்லா தக்காளி தொக்கு நல்லா ஊறுக்காய் மாதிரி எடுப்போம்ல, அந்த மாதிரி எடுக்கணும். ரொம்ப ருசியா இருக்கும், சூப்பரா இருக்கும். பீட்ரூட்டே சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. தொட்டுக்கா கூட கொடுத்துடலாம் அப்பனா அப்படியே. தயிர் சாதத்துக்கு இது சூப்பரா இருக்கும். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அந்த பக்கம் சட்னி ரெடி பண்ணிட்டேன். இது பாருங்க புட்டுக்கிட்டு வந்துருச்சு. புட்டுக்கிறது இல்லை, இதுல இருந்து கைட்டிக்கு வந்துருச்சு, லூஸ் ஆகிருக்கு. கைப்படாம காலையில செய்யறதுக்கு தான் இதை வாங்கி வச்சோம். அதுக்கு தான் சிலதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணுவேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டர்ல வாங்கினது. இது மீஷோவில் வாங்கினதே நல்லா இருக்கும். புட்டுச்சுன்னா வேற ஒன்று வாங்கிக்கலாம் கம்மியான காசுல. ஒன்று போயிடுச்சுன்னா இன்னொன்று வாங்கிக்கலாம். காசுலேயே சூப்பராக ஒன்று பெரிய கடையில் போய் வாங்கிட்டு வேஸ்ட் ஆச்சு. நான் போடுறதுக்கு கூட மனசு வர மாட்டேங்குது. அவ்வளோதான். மாவுல எல்லாம் இருக்கு, அவ்வளோதானா? அவ்வளோதான். ஊத்துங்கள். அவ்வளோதான். பீட்ரூட்டும் ஆஃப் பண்ணிட்டேன். இரும்பு தோசை கல் வேற, எடுத்த உடனே மெலீஸான தோசை ஊற்ற வேண்டாம். இப்போதான் தேய்ச்சிருக்கேன் கல்லை, அதனால ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மெல்லிஸாவே இருக்கட்டும். மெல்லிஸ்னால் ரொம்ப பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு. பீட்ரூட்டில் கருவேப்பிலை கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். எங்கே போனாயோ, இதோ வந்துட்டான். யாரு? கொத்தமல்லி. எஸ். எப்பா ஏன் தெரியுங்களாங்க, லேடிஸ்க்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஹெல்த் ஸ்பாயில் ஆகுதுன்றாங்களே, எதனால தெரியுங்களா? எதனால சொல்லுங்க பாப்போம். அந்த குழந்தை பிறக்கிறதுனால எனர்ஜி எல்லாம் போயிருது, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். மெயினான விஷயம் என்ன தெரியுமா? சமாளிக்கிறதா? காலையில டென்ஷன்ல பரப்பர 4 ஹார்ட் அட்டாக் வந்து போயிடுது. டென்ஷன் ஆகுறது. ஆமா, அங்க எங்கேயோ ஒரு பஸ் ஹார்ன் அடிக்கும் போது படபடன்னு இருக்கு. இந்த டென்ஷன் இருக்கு பாருங்க. நாங்க ஸ்கூலுக்கு போகும்போது கூட எங்களுக்கு ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு இல்லாம லெத்தாஜிக்கா கிளம்புவோம். வீட்டுல பாரு சீக்கிரம் வீட்டுல தான் சொல்லுவாங்க. இப்ப நாங்க எங்களுக்கு அப்படி இருக்கு. ஷர்வன் பாருங்க, டிஃபன் ரெடியா அப்படின்னு வந்து நிக்கிறான் அவன் பொறுமையா. ஓகே, ஷர்வனுக்கு மண்டேன்றனால ஒயிட் யூனிஃபார்ம் தயாராகிட்டான். நல்லா சூப்பரான தோசை, ஹெல்தியான தோசை. நான் சொன்னேன் இல்லையா, மார்னிங்கில் வந்து சட்னி தாளிக்க மாட்டேன். தாளிக்கிறதுக்கு வேற ஒரு கரண்டி எண்ணெய். அவ்வளோதான். ஷர்வன் குட்டி சாப்பிட்றீங்களா? இதான் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்.
இந்த ரெசிபி சண்டே vlogல வரும். இந்த மாவு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. சாப்பிட்டு ரெடி தாங்க. இப்போ சாப்பிட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? வாங்க லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணலாம். சாப்பாடுல விசில் வந்துருச்சு. ஆவி பறக்கிறான். புடி ஆவி எப்படி புடி ஆவி பிடிச்சி சூ வந்துடுற களி இப்போ. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாதம் இருங்க எடுத்துடலாம். ஷர்வினுக்கு கொஞ்சம் நெய் போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். இதுவே நல்லா தான் இருக்கும், பட் குழந்தைக்கு கொஞ்சம் நெய் போடுவோம். பெருசானா அந்த நெய்யெல்லாம் சாப்பிடாதுங்க. இப்போ சாப்பிட்டா தான் உண்டு. நெய் எடுத்துடுறேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மில்டனோடது வந்து ரெட் கலர் வந்து நிறைய பேர் அதே கலர் தான் வேணும், அதே மாதிரியே எனக்கு டேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த லிங்கை கொடுங்க அப்படின்றீங்க. எல்லாரும் வாங்கிட்டாங்க. நம்ம சேனலில் எப்போவுமே நான் ஏதாவது ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணேன்னா கண்ணை மூடி எல்லாரும் வாங்கிடுவாங்க. அது அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும். ஏன்னா நான் 8 வருஷமா நம்ம சேனலில் நான் அவ்வளோ ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஒரு கெட்ட பேர் கூட எடுத்ததில்லை. எனக்கு பிடிச்சி நான் யூஸ் பண்ணி நல்லா இருந்தால் தான் வருவேன். அது பெய்ட் ப்ரொமோஷன் வந்தாலும் சரி, நானாக வாங்கி ரிவ்யூ பண்ணாலும் சரி, நல்லா இருந்தால் தான். ஏன்னா பேரை கெடுத்துக்க கூடாது. நாளைக்கு நம்ம எதை ரெக்கமெண்ட் பண்ணாலும் வாங்க மாட்டாங்க. நல்லா இருந்தால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நல்லா இல்லையா இருந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஃப்ரீ ப்ராடக்டாக வேணவே வேணாம் அப்படின்வேன். ஃப்ரீ ப்ராடக்ட்டுக்கு வேலை செய்கிற ஆளே நான் கிடையாது. நம்மளே காசு கொடுத்து அவ்வளோ பொருள் வாங்குறோம். ஃப்ரீயாக ஒரு ப்ராடக்ட் வருது இப்போ ரெக்கமெண்ட் பண்ணி விடுவோம் அப்படிலாம் நான் பண்ணவே மாட்டேன். நிஜமாவே யூஸ் பண்ணி பார்த்து நல்லா இருந்தால் தான். அதுக்கு தானே அங்கே நல்ல ரிவ்யூவர்னே பேர், உண்மையாக சொல்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இது நல்லா இருக்குது. காலி ஆயிடுச்சு ஸ்டாக்கு. நஜி ஆமாம், இதில் ப்ளூ கலர் பிளாக் கலர்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதை வந்து டேக் பண்ணுறேன். வேணும் ப்ளூ கலர் இருக்குது பார்த்தேன். ரெட்டு தான் இல்லை, ரெட்டு தான் காலி ஆயிடுச்சு. எல்லாரும் வாங்கி அதே கலர் வேணும்னு எல்லாரும் வாங்கிட்டாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நிறையா இருக்குது பாருங்கள். சாதத்தை விட நம்ம பொரியலாக கொடுத்தா கூட பீட்ரூட் வந்து அவ்வளோ பீட்ரூட் குழந்தைங்களை வந்து சாப்பிட வைக்கிறது கஷ்டம். இப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப காரசாரமாக செய்யக்கூடாது. தக்காளி தூக்கு என்ன டேஸ்ட்டில் இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் செய்யணும். ஸோ சைட் டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய், கேரட், கொத்தமல்லி போட்டு ரைத்தா. சும்மா சாலட் மாதிரி. இது கொஞ்சம் நிறையா கூட சாப்பிட்டுக்கலாம், ஹெல்தி. சரிங்களா? முட்டாய் பொடி மாஸ் பேக் பண்ணியாச்சு. அடுத்தது மாதுளப்பழம். உரிச்சுக்கிட்டே இருக்கேன். இங்கே பாருங்க. இது வந்து மார்னிங் ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு, பஸ் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நட்ஸ் எடுத்து வைக்கணும். நான் இதை உரிச்சு போடுறதுக்குள்ள நீங்கள் கொஞ்சம் நட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து தரீங்களா ஃப்ரிட்ஜில் இருந்து? நான் டக்குன்னு பேக் பண்ணிடுவேன். ஸோ லஞ்ச் ஸ்டாவ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஷர்வின் சாப்பிட்டு வந்துட்டாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு கேரட்ஸ் அண்ட் மாதுளம்பழம் வச்சாச்சு. எடுத்துட்டீங்களா? ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வாட் இஸ் இட்? பஸ் ஸ்நாக்ஸ்க்கு. இன்னைக்கு ஜூஸ்லாம் எதுவும் கிடையாது. இதுவே ஹெவியாக இருக்கும். கரெக்டாக இருக்கும் குழந்தைக்கு. வாட்டர் பாட்டில் இங்கே லஞ்ச் டவல் வச்சாச்சு. இது வந்து கட்லரி செட் வச்சாச்சு குழந்தைக்கு. வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு பச்சை தண்ணி பாதி பிடிச்சி வச்சுருக்கேன். மீதி கெட்டில் சுடு தண்ணி ஊற்றணும். ரொம்ப சுடுது, கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். போனோன்னு குடிக்க கரெக்டாக இருக்கும். ஆறுறதுக்கு சரியா இருக்கும். ஆறிடும் அதுக்குள்ள. இப்போ குடிச்சிட்டு என்ன போகிறான்? புகை வர இருக்கு. சூடு தாங்குது இது நல்லாவே. அவ்வளோதான். இன்னைக்கு இதுக்கான லஞ்ச் பேக்கில் வைக்காம வேற ஒரு டிஃப்ரெண்ட் லஞ்ச் பேக்கில் நான் வந்து வைக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு வந்து சைட் டிஷ் 2 ஆனதுனால டப்பா வந்து எக்ஸ்ட்ரா டப்பா. இந்த பிளாக் டப்பா வந்து எக்ஸ்ட்ரா. ஷர்வின் இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு என்னது? ஆமாம், அந்த பிளாக் கலர் டப்பா இருக்குல்ல, அதுதான் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பஸ்ஸுக்கு மாற்றி சாப்பிட்றாத. யூஸ்வலி அந்த டப்பாவில் சாப்பிட்ற மாதிரி ரைத்தாவும் எக்கும் இருக்குது. ஒரு சைட் டிஷ் தான் எப்பவுமே நான் பேக் பண்ணுவேன். இன்னைக்கு 2 சைட் டிஷ் பேக் பண்ணுவேன். ரைத்தா தான் எக்ஸ்ட்ரா. எல்லாம் ரெடியா? ஸ்பூன் வச்சாச்சா? போலாமா? எனக்கு டைம் இல்லை. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, ஸ்கூலுக்குலாம் எங்கள் அப்பா தான் கூட்டு போய் விட்டாங்க. இப்போ நிறைய பேர் லேடிஸ் தான் பிள்ளைங்களெல்லாம் கொண்டு போய் ஸ்கூலில் போய் விட்டுட்டு வராங்க. அவங்களும் கிளம்பி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வர லேடிஸ்க்குலாம் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவேன். ஷரன் குட்டி ஸ்கூலுக்கு போகலாமா? சொல்லுங்க. பாய். எப்படி சொல்லுவீங்க நீங்க கியூட்டா? ஸ்கூலுக்கு போயிட்டு வர எல்லாருக்கும் பாய். பாய்.